இந்த அருகனடி போற்றுவோம் அப்படின்ற இந்த லைன் இருக்குல்ல, இதான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இந்த அருகனடி போற்றுவோம் அப்படின்ற லைனை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழியில் சொல்லியிருக்காங்க. பழமொழி வச்சு நம்ம அப்படியே ஆன்சர் எடுத்துருவோம். பெரியன் அதாவது பெரியதன் ஆவி பெரிது சொல்கிறாங்களா, இந்த ஆவி பெரிது. ஓகேவா? இப்போ ஆவி பெரிதுன்னா என்னது? இறந்தவங்கள தானே சொல்லுவாங்க ஆவின்னு சொல்லுவாங்களா? அப்போ அவங்க என்னது? அவங்க தான் பெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அடி என்ன பண்ணுறோம் நம்ம ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ணுறோம்? சாமி கும்பிடுவோமா? அப்போது அருகனடி ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ ஆவி பெரியுது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய அடியை நம்ம போட்டுருவோம். அதுதான் இந்த அருகனடி போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாங்க, செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால், இந்த பழமொழியில் அகலுள் நீராலே துடும்பல் எரிந்துவிடல் அப்படின்ற ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழியை உணர்ந்த செய்தி என்ன அப்படின்ட்டு பார்க்க போனால், இந்த மேலே கொடுத்துற மாதிரி தான் முதல் மேல்நிலை அடைதல் அப்படின்றத எடுக்கணும். ஓகேவா? இந்த அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல், அதாவது எரிந்து விடல் அப்படி தான் நமக்கு பாயிண்ட். இப்போ நம்ம எரிந்து விடுவோம், தூக்கி போடுவோம்ல, எரிந்து தூக்கி போடுவோம்ல, அது நம்ம எங்கே தூக்கி போடுவோம்? மேலே தான் தூக்கி போடுவோம். அப்போது ஒரு மேல்நிலை அடைதல் அப்படின்றது ஈஸியாக எடுத்துடலாமா? அப்போது மேலே தூக்கி போடுறோம், அது எரிந்து விடல், அதாவது அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னது? மேல்நிலை அடைதல், அது மேலே எரிந்து விடுவோம் நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா, இந்த தளராதவன் செல்வனாவான் அப்படின்ற ஆன்சர் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் பழமொழி என்னது பார்த்தீங்கன்னா, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அதாவது அங்காடியில் மேயிற ஒரு எருது, அதாவது ஒரு மாடு கூட என்ன சொல்கிறாங்க? உழவரை எருது கூட ஒரு கடத்தில் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? தொடர்ந்து உழைக்கிறவன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேல்நிலை அடைவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ தளராதவன், அதாவது தளராத உழைக்கிறவன் எவனோ அவன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? செல்வன் ஆவான் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்ற பழமொழி என்ன உணர்த்துது? தளராதவன் செல்வன் ஆவான் அப்படின்றத பழமொழி, அதாவது இந்த செய்தி வந்து உணர்த்துது அப்படின்ட்டு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அடுத்தது அஞ்சாது என்பது அழுதவன் கண் என்ற ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அஞ்சாது என்பது அழுதவன் கண், இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்க போனால், கொடியவன் பார்க்க மாட்டான். அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால் ஈஸியாகவே தெரியும். அதாவது ஒருத்தவன் ஒரு பொருளை திருட போகிறான், ஒருத்தவன்கிட்ட பொருளை வந்து திருட போகிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி அவன் பாவம், அவன் கண்ணை பார்த்து விட்டுடலாம், அழுகுறான் அப்படின்ட்டு தான் விட்டுட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. அஞ்சாதே என்பது அழுதவன் கண், அழுதவனுடைய கண்ணை பார்த்து அவன் அஞ்சுவானா? அப்படி அஞ்சவே மாட்டான், அவன் பயப்படவே மாட்டான். நான் திருட தான் வந்திருக்கேன், உன்கிட்ட கொள்ளையடி தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அப்போ என்ன சொல்ல வராங்க அதில்? அப்படிப்பட்ட ஒரு கொடியவன் எதையுமே பார்க்க மாட்டான். அஞ்சாது என்பது அழுதவன்கண் என்ற அந்த பழமொழி என்ன சொல்ல வருது? கொடியவன் பார்க்க மாட்டான். ஈஸியாக எடுத்துடலாமா? ஓகே, சூப்பர். அடுத்ததாங்க வாங்க, இந்த ஒரு பழமொழிக்கான ஒரு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தர்மம் செய்யுங்கள். ஆனால் என்ன பழமொழி பார்க்க போனால், அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றடினி 5 துஞ்ச வருமே துயக்கு அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இந்த பழமொழி உணர்த்த வந்து செய்தி என்னென்னா, தர்மம் செய்யுங்கள். அதாவது பிணி மூப்பு, அதாவது ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் உனக்கு நோய் வரும், அது வரும், எது வரும், எல்லாமே வரும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் சேர்த்து வைக்காத. ஓகேவா? உனக்கு கீ பாயிண்ட்டு என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிணி மூப்பு, ஓகேவா? அஞ்சும் பிணி மூப்பு, அதாவது ஒரு முதுமையான காலத்தில் உங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்ட்டு நீங்கள் அஞ்சக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்தமாரி நோய் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே பண்ண போகிறதில்ல, எந்த சேர்த்து வைக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறேங்க? முடிஞ்ச வரலும் நம்ம ஒரு சம்பாதிக்கிறத என்ன நம்ம பண்ணி வச்சுக்கிறோமோ அதை பிறகு கொடுத்து உதவி செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது அஞ்சும் பிணிமூப்பு, அதாவது நீங்கள் நோய்க்கும் முதுமையான காலத்தில் நோய்க்கு வரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தர்மம் செய்யுங்க. நீங்கள் தர்மம் செஞ்சாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிணிமூப்பு அப்படின்னா தர்மம் செய்யுங்கள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டியும் பார்த்தா அழகாக ஒரு 5 ஒரு பழமொழி சொல்கிறேன். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதாவது டெட் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் பார்த்து வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க.
ஸோ இது தான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ஆரம்பித்ததில்ல. ஸோ நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ குறிப்பாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறோம். இது வந்து இப்போ என் கூட இருக்கக்கூடிய அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கலந்து ஆலோசித்து தான் பார்த்தா இந்த ஷார்ட்கட்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களோட வரும். நன்றி, வணக்கம்.